இனிமேலும் ஏ டீம் மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பாக்கி இருக்குது. அப்போ மத்தியானமே பேசிகிட்டு இருப்பாங்க. கமருதீன் சொல்லியிருப்பாரு, எப்படியும் சாண்ட்ராவும் திவ்யாவும் சண்டை போட்டுப்பாங்க, நீ எப்படியும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோதனாக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்போ அவர் சொல்லியிருப்பாரு, இல்லை சாண்ட்ராவும் திவ்யாவும் டான்ஸ் ஆட போகல, திவ்யாவும் அமித்தும் தான் போகிறாரு. ஏன்னா அமித்துக்கு எந்த பாட்டுமே தெரியாதான், கெஸ் பண்ண முடியாதான். ஸோ நானும் சாண்ட்ராவும் இங்கே இருக்க போகிறோம், அவங்க 2 பேரும் ஆட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லைவில் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. திவ்யாவும் அமித்தும் பார்க்குறதுக்கு செம்ம காமெடியாக இருக்குது. ஒரு ஆக்டருக்காக என்ன ஸ்டெப்ஸ் போடணும்னு போட்டு காமிச்சிட்ருக்காங்க. அதுக்கு வினோதனோட ரியாக்ஷன் நீங்கள் பார்க்கணும். இவங்க என்னத்தை பண்ண போகிறாங்களோ கடவுளே தெரியலையே, இப்படி வந்து சிக்கியிருக்கமேங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்காரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கமருதீன், பார்வதி, ஆதிரை எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கமருதீன் சொன்னார், எனக்கு கூட அவங்க ஜெயிச்சிருவாங்களோன்னு ஒரு பயம் இருந்துச்சு, இவங்க ப்ராக்டிஸ் பண்ணது பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு, இவங்க கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் உட்காந்து டீஸ் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம 2-3 சாங்ஸ் எல்லாம் பார்த்தோம். ப்ரமோவில் சூப்பராக ஆடி இருந்தாங்க 2 பேரும். ஸோ இது நைட்டு தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டான்ஸ் ப்ரோக்ராம். அப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய பேர் வந்து இவங்களை ரொம்ப ஜாஸ்தியாக டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருந்துச்சு. லைவ் பார்த்தா தான் நமக்கு என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும், எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாங்க, மற்ற டீம்ஸ் பண்ண மாதிரி தான் பண்ணாங்களா இல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணாங்களான்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.